கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமொழிகள் 25:15. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். பொறுமை ஆட்சியாளரையும் இணங்கச் செய்யும், இனிய நா எலும்பையும் நொறுக்கும். Through patience, a ruler can be persuaded, and a gentle tongue can break a bone. Amen. இன்றைய தியான வசனத்தில் நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இங்கு பிரபு என்பதால் அதிகாரம் கொண்டவரை, அதாவது அரசர் அல்லது உயர்துறை மனிதரை குறிக்கலாம். பொதுவாக அவர்களிடம் ஏதாவது மனு வைக்க வேண்டுமானால் உடனடி முடிவுகளை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒருவருக்கு நீண்ட பொறுமை இருந்தால் சாமர்த்தியமாக அடக்கத்தோடும் நேரத்தை காத்து பேசுவதால் அவர்கள் மனதை மாற்ற இயலும். இதற்கு உதாரணமாக எஸ்தரை எடுத்துக்கொள்ளலாம். எஸ்தர் ராணி ராஜாவிடம் யூதர்களை காப்பாற்ற வேண்டிய மனுவை சொல்ல சரியான நேரத்திற்கு பொறுமையோடு காத்திருந்து விவேகத்துடன் அணுகினாள். அதனால்தான் அவளது ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டனர். இதை எஸ்தரின் புத்தகம் 5 முதல் 7 வரையிலான அதிகாரங்களில் வாசித்து அறிகிறோம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று நீதிமொழிகள் 15:1 வாசிக்கிறோம். ஒருவரிடம் கோபமாக பதில் அளிக்கும்போது அது கோபத்தை மேலும் தூண்டும். ஆனால் ஒரு அமைதியான மென்மையான பதில் எதிர் நபரின் கோபத்தை குறைக்கும். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று நீதிமொழிகள் 16:32 வாசிக்கிறோம். உண்மையான வீரன் எனப்படுவது பகையை அடக்கும் வீரன் அல்ல, தன்னையே கட்டுப்படுத்தும் பொறுமை உள்ளவனே உண்மையான வீரன். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் என்று நீதிமொழிகள் 15:18 வாசிக்கிறோம். கோபம் குழப்பத்தையும் சண்டையையும் உண்டாக்குகிறது. ஆனால் சாந்தியும் பொறுமையும் அமைதிக்கான வாயிலாக அமைகிறது. இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இது மிகுந்த படிமமான வெளிப்பாடு. எலும்பு என்பது கடினமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் ஒரு இனிய மென்மையான அன்பான வார்த்தை கூட ஒரு கடினமான மனதையோ உறுதியான எதிர்ப்பையோ மாற்றக்கூடியதாகும். இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எனப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் என்று நீதிமொழிகள் 16:21 வாசிக்கிறோம். இனிய பேச்சு அறிவை அதிகப்படுத்தும். இன்றைய தியான வசனத்தை விளக்கும் வண்ணமாக தாவீதின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம். தாவீது தன்னுடைய மக்களுடன் வனாந்தரத்தில் தங்கியிருந்த போது நாபாலின் மேய்ப்பரை காத்து வந்தான். இதன் அடிப்படையில் ஒரு நாள் தம்முடைய மக்களுக்கு உணவளிக்கும்படி நாபாலிடம் தூது அனுப்பினான். ஆனால் நாபால் தாவீது தமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் மறந்தவனாய் அவன் அனுப்பிய ஆட்களை மதிப்பின்றி அவமதித்து பேசினான். இதனால் மிகுந்த கோபம் அடைந்த தாவீது நாபாலை அழிக்க தம்முடைய ஜனங்களோடு புறப்பட்டான். இதை அறிந்த நாபாலின் மனைவி அபிகாயில் அறிவுடனும் நெகிழ்வுடனும்
உணவையும் கொடைகளையும் எடுத்துக்கொண்டு தாவீதை எதிர்கொள்கிறாள். தாவீதின் முன் தாழ விழுந்து பணிந்து மென்மையாகவும் பணிவாகவும் தாவீதின் கோபத்தை தணிக்கும்படி பேசினாள். தாவீது அவளது பணிவான பேச்சால் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி அவளுடைய புத்திசாலித்தனத்தையும் பொறுமையையும் பாராட்டினான். இறுதியாக நாபால் இறந்த செய்தி கேட்டு அபிகாயிலை தன்னுடைய மனைவியாக எடுத்துக்கொண்டான் என்பதை சாமுவேலின் 1 புத்தகம் 25 அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். இந்த நிகழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் பொறுமை, மென்மையான வார்த்தைகள் மற்றும் நேரத்தையும் சமயத்தையும் அறிந்து நடந்து கொள்வது ஒரு பெரிய அழிவை தடுக்க முடியும். ஒரு பெண்ணின் புத்திசாலித்தனமான இனிய பேச்சு ஒரு ராஜாவின் கோபத்தை மாற்றியது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் போதிக்கும் பாடம் நீண்ட பொறுமை மற்றும் இனிய மொழி. இவை இரண்டும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். அதிகாரமுள்ளவர்களையும் மனதை மாற்ற வைக்கும் திறன் இவற்றில் உள்ளது. கடினமான இருதயங்களையும் இயலாததை போல தோன்றும் சூழ்நிலைகளையும் மாற்ற இது உதவும். பொறுமையாய் அதிகாரிகள் மனதை மாற்றலாம். மென்மையான பதில் கோபத்தை தணிக்கும். அபிகாயிலின் அறிவும் இனிய பேச்சும் கோபத்தை குளிர்ச்சியாக்கியது என்பதிலிருந்து திடமான இருதயங்களும் கடுமையான சூழ்நிலைகளும் கோபத்தால் அல்ல, மென்மையான வார்த்தைகளால் நீண்ட பொறுமையால் மாற்றப்படலாம் என்பதை தெளிவாக உணர்ந்தவர்களாய் நாம் நீண்ட பொறுமையுடன் இனிய சொற்களையே பேசி குடும்பத்திலும் சபையிலும் எப்பொழுதும் சமாதானமும் சந்தோஷமும் நிலவ காரணமாய் இருப்போம். தேவன் தாமே நமது நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்து மதுரமான சொற்களை பேசும்படியான ஞானத்தை தந்து ஏற்ற சமயத்தில் ஏற்ற வார்த்தைகளை பேச கிருபை செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.